வணக்கம் டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு. நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்களில் அனல் தெரிக்கும் விவாதத்துக்கு சொந்தக்காரராக இருப்பவர், தேசிய கருத்துக்களை முன்னெடுப்பவர், இன்னும் சொல்ல போனால் திராவிட கட்சிகளை சார்ந்து பேசுவோர்களை ஓட ஓட விரட்டுபவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் திரு ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம்ங்க சார். உங்ககிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்கு. ஆனாலும் முதல் கேள்வியாக இதை கேட்கிறேன் சார். இபிகேஎஸ் இளங்கோவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நேத்து. அதாவது மோடி அவரு திருந்துவார்னு நினைச்சேன், ஆனா மோடி முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அவர் டியூஷன் கத்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எதற்காகனா, தனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு. ஆனா இந்த மாநிலம் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கறதுக்காக இதுக்கு எந்த விதமான இதை பத்தி பேர் கூட சொல்லல அப்படிங்கறத மீன் பண்ணி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம், அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் இல்லைன்னா அவர் இந்த வாட்டி எம்எல்ஏவே இப்போ உட்கார்ந்து இருக்க முடியாது. விசுவாசம், நன்றி கடன் ஏதாவது பேசி ஆகணும்ல. அதெல்லாம் முதல்ல நீங்க இவரை பத்தி இந்த 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 ஸ்டேட்மெண்ட் கமெண்ட்டே நம்ம கேட்கவே கூடாதுங்க. இதெல்லாம் புறந்தள்ளிட்டு போகணும். ஏதோ செஞ்ச வேலைக்கு அதாவது விசுவாசமா இருக்கிறதுக்காக எதையாவது 4 பேச்சு பேசினா முதலமைச்சர் குஷிப்படுத்த மாட்டாரா அப்படின்றதுக்காக இதெல்லாம் நம்ம நான் தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு ஜோக்கா தள்ளி விட்டு போயின்னே இருக்கணும். இவரோட கேள்வி இவரோட சர்டிபிகேட் யாருக்கு வேணும்? அதை கூலா விடுங்க. இந்த மாதிரி 4 பேர் பேசிட்டு போறது உண்டு, அதை அப்படியே விடுங்க. அது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது அவசியமே இல்லை. கட்டி முடிக்கப்பட்ட 6 மாதத்துல தடுப்பணை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இங்க கிணத்த காணுங்கிற மீம பகிர்ந்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இதை பற்றி உங்கள் பார்வை? இந்த மாதிரி பல அணைக்கட்டு எப்படி எங்க போச்சுன்றது கொஞ்சம் மெல்லமா இனிமே சொல்லுவாங்களா இருக்கும். இதெல்லாம் தான் திராவிட மாடலோட டெவலப்மெண்ட். ஸோ அணைக்கட்டு கட்டினா 2 மாசத்துல காணாம போகும். இதெல்லாம் தான் அவங்களுடைய மாடல். அவங்க நம்ம பிரதமருடைய பில்டிங்கோ அதையோ பேசுவாங்க. இங்க கட்டின 2 மாசத்துல காணாம போறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மக்கள் வியந்து போய் தான் கிடைக்காங்க. சார், இன்னொரும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நீங்க 3 ஆண்டுகள்ல நிறைய சாதனைங்க செஞ்சிட்டீங்க. ஆனா இப்ப தொழில் வரி அதெல்லாம் நீங்க ஏத்தி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் உரிமம் பெறும் அந்த கட்டணத்தை 150% சிறிய கடைகளுக்கு குறைந்தபட்சம் 50% உயர்த்தப்பட்டனால சிறு குறு தொழில்கள்லாம் ரொம்ப நசுங்கும் அபாயத்துல இருக்கு. இதை தாண்டி எல்லா பொருட்களினுடைய விலைவாசியுமே உயர்வதற்கான வாய்ப்பாக இது மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. நிச்சயமாங்க. அவர்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் வேலைவாய்ப்பின்மைன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிறு குறு தொழிலோட அவர்களுடைய அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துற போது அது ரொம்ப பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ ஆக்கப்பூர்வமான வளர்ச்சின்றது ஒண்ணுமே இல்லைங்க. இது வெறும் இந்த மீடியாவை வச்சு, இந்த ஆப்டிக்ஸை வச்சு வளர்ச்சின்னு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவங்களுடைய அரசியல் பயணம் இல்ல இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. நிச்சயமாக இது வருங்காலத்துல இந்த மாநிலத்தோட கடன் சுமையும் சரி, மாநிலத்தோட வளர்ச்சி இந்த 10 வருஷமாவே ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு வளர்ச்சின்னு ஒரு ஆப்டிக்ஸை வச்சுக்கிறாங்க. ஸோ இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லாஜிக் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சார், நாங்குநேரியில ஒரு பையன் 9ஆம் வகுப்பு சிறுவன், முதல் நாள் பையன் ஏதோ தண்ணிய மேல தெளிச்சிட்டான்னு சொல்லிட்டு மறுநாள் சின்ன ரக அரிவாள் எடுத்து கொண்டு போய் வெட்டுறாரு. இன்னொரு பக்கம் திருவெங்காடு மயிலாடுதுறையில கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு குக்கிராமத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு எஸ்ஐ வீட்டு வாசல்ல இருக்கும்போது அவங்க மேல பெட்ரோல் குண்டுகள் வீசப்படுது. இதெல்லாம் தமிழகத்தினுடைய எந்த போக்கை காட்டுகிறது? நிச்சயமாக தமிழகத்துல இன்னைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறிக்கொண்டிருக்கிறது. அது பட்டவர்த்தனமா தெரிகிறது. கொலையும் கொள்ளையும் ரொம்ப அசாதாரணமா நடக்குது. அதுவும் இன்னைக்கு ரோட்ல எல்லாம் இன்னைக்கு போறோம்னு சொன்னா நிச்சயமாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற ஒரு பயம் வந்துருமோன்ற பயம் கூட இருக்கு. ஸோ லா அண்ட் ஆர்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது போய்கொண்டு பாருங்க. இந்த சிறுவன் இந்த வயசுல நிச்சயமாக அந்த சிறுவனுக்கு ஏதாவது
ஒரு இந்த கஞ்சா போதை பழக்கம் இருக்கலாம். அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு எண்ணங்கள் வருகிறது. ஸோ அதுவும் ஒரு 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 பாசிபிலிட்டி. ஸோ எல்லா பக்கமும் பல விஷயத்திலும் இன்னொன்று குடி, அது வயது வித்தியாசமின்றி இன்னைக்கு குடி போதைகள் ஆரம்பிக்கிறது நம்ம நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கோம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட நம்ம குடிக்கிறத அந்த வீடியோவில் வர்றதை பார்க்குறோம். ரொம்ப வேதனையா இருக்கு. தமிழக மக்களுடைய டிசிஷனை நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. வளர்ச்சியை நோக்கி போவோம், நம்ம எதிர்கால சங்கதிகளை நோக்கி போவோம் அப்படின்றது ஒண்ணு இல்லை. ஒரு 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 பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வோம், இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோன்ற ஒரு எண்ணம் இல்லாம நம்ம திருப்பி திருப்பி தவறுகளை செய்து கொண்டே இருக்கோம். இதை நம்ம அவங்க தான் இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு நல்லதுன்னு பாக்குறேன். காவிரி வரலன்னு கூக்குரலிட்டோம், காவிரி வந்தாச்சு. இப்போ அடுத்தது நேரா கடல்ல கலப்பு தானா சார்? ஆமாங்க, அதை வச்சு அரசியல் பண்றது தானுங்க அதோட அதோட முழு நோக்க இதுவே அரசியல் பண்றது தானே. இன்னைக்கு அதை வச்சு இன்னைக்கு DK சிவகுமார் நான் தமிழ்நாடு பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தமிழ்நாடோட உட்கார்ந்து பேசுங்கன்னு. தமிழ்நாடோட நாங்க பேச மாட்டோம் DK சிவகுமார் சொல்லியிருக்காரு. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு? அவர் இந்தி கூட்டணி கட்சியாச்சே, எல்லாம் மாநில உரிமைகளை காக்க கை கோர்த்த ஒரு மிகப்பெரிய இந்தி கூட்டணியாச்சே, கூப்பிட்டு பேசுறது ஏங்க எங்களோட பேச மாட்டேங்கிறதுன்னு கேட்கறது பண்ணுவாரா முதல்வர்? இல்லை இங்க இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மிச்ச தோழமை கட்சிகள், இல்லை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களோ காங்கிரஸ் முன்னணி தலைவர்களோ, இப்ப ஒருத்தர் பேரை சொன்னீங்க பாருங்க, அவர்லாம் DK சிவகுமார் தைரியமா இப்படி பேசாம இருக்கலாமான்னு கேட்டு வரான்னு பாருங்க. எல்லாம் தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறதுக்கான வந்தவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலையா பட போறாங்க. வயநாடு நிலச்சரிவு, அதாவது இந்திய பெருந்தேசமே காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்துயர். இந்த இடத்துல நான் மக்களோட இருக்கேன், என்னுடைய தந்தை இறப்பதற்கு சமமான ஒரு துக்கத்தை இந்த இடத்துல அனுபவிக்கிறேன் அப்படின்னு வயநாட்டினுடைய முன்னாள் MP ராகுல் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வயநாடு இன்னுமே கொஞ்சம் பார்வையை செலுத்தியிருந்தாலோ, இல்லைன்னா மத்திய அரசு கொடுத்த எச்சரிக்கையை கவனித்திருந்தாலோ இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியுமா சார்? 2020ங்க நீங்க பாஜக விட்டுருங்க, பாஜக அரசாங்கத்தை விடுங்க. 2020 காங்கிரஸ் ஆண்ட போது, அல்லது 2020லயே அதுக்கு முன்னாடியே கூட பல ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கு. 2020 கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அவங்க 4000 குடும்பங்கள் இந்த வயநாடு இடத்துல இல்லீகலா இருக்காங்க, பேர் என்ன, அது அன்ஆத்தரைஸ்டா அவங்க ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அபாயமானது, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும்னு அவங்களுடைய சொந்த மாநில டிசாஸ்டர் போர்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. 2021 KT தாமஸ்னு அன்றைய இடுக்கி MP, காங்கிரஸ் MP, இதை விடாமல் இதை அவர்களை எடுக்கணும்னு சொன்ன அந்த KT தாமஸ அவர்கள் அடுத்த முறை 2016 என்னமோ அவருக்கு சீட்டு கொடுக்காம திரு ஒமன் சாண்டி அவர்கள் அவர் இறந்த போது அங்க போய் இதே வருத்தப்பட்டிருக்காரு. இவர் சொன்னதை என்னால செய்ய முடியல, மத அமைப்புகளால எங்களுக்கு பிரஷர் வருது, சில மத அமைப்புகள் அவர்களை அப்புறப்படுத்த கூடாதுன்னு எங்களை பிரஷர் பண்ணி எங்களால பண்ண முடியாம போச்சு அப்படின்னு ஒமன் சாண்டி சொன்னாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் திரு ராஜு, ஃபாரஸ்ட் அமைச்சர், அவங்களுடைய கேரளா அசம்பிளில இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். எங்களால மத அமைப்புகளால் எங்களால பிரஷர் வருது, எங்களால் அவர்களை அப்புறப்படுத்தவில்லைன்னு. இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் இந்த இந்திய கூட்டணி கட்சிகள் பிரதமர் சொல்றதையோ இல்ல மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு குறைந்தபட்ச ஒரு இந்த வார்னிங்கையாவது அதை சீரியஸா எடுத்துக்காம, நீ வெறும் ஆரஞ்சு சொன்ன, நீ ரெட் சொல்லல, நீ எல்லோ தான் சொன்ன, குழந்தைத்தனமாக பேசிக்கொண்டு சில பேர் டிவி விவாதத்துல பேசுறாங்க, நீங்க டிவியில சொல்லல, இந்த மாதிரி பேசிக்கொண்டு இத்தனை உயிரை போவதற்கு காரணமானவர்கள் இவர்கள் பிரதமரையோ மத்திய அரசாங்கத்தையோ என்ன சொல்ல முடியும்? 5 முறை கொடுத்திருக்கு. 2020க்கு முன்னிலிருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சும் இவர்கள் செய்யாத காரணத்தினால இன்னைக்கு இதை அனுபவிக்கிறாங்க. இதை திருப்பி இந்த ஆக்கிரமிப்புகளை இனிமேலாவது இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு அப்புறமாவது எங்க இந்த மாநிலத்துல மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டுல இருந்தாலும் அது ஊட்டி போன்ற மலை 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 பிரதேசத்துல இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு இயற்கை இனிமேல் நம்ம மேல கோவப்பட்டா நம்மளால தாங்க முடியாது. அதுதான் இதற்கான ஒரு பாடமாக இருக்கணும். குஜராத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி இதே புயல் அபாயம் சொன்ன உடனே அந்த மாநில அரசு தங்கள் மக்களை காப்பாற்றியது. ஒடிசால இதே ஒரு வாரம் முன்னாடி இந்த புயல் எச்சரிக்கையை சொன்ன போது ஒடிசா மக்களை அந்த மாநிலம் காப்பாற்றியது. 23, 24, 25, 26 இந்த 4 நாட்களும் இந்த மாதத்தில் மத்திய அரசாங்கம் சொல்லியும் கூட இவர்களை அது அஜாக்கிரதையாக இருந்து இத்தனை உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள் இந்த கேரள அரசாங்கம். இந்த இந்தி கூட்டணி கிட்ட நாடு சிக்கினால் என்ன ஆகும் என்பதை மக்கள் இனிமையாவது புரிந்து கொள்ள வேண்டும். சிக்கிய மாநிலங்களே இப்படி தவிக்கிறது. இதில் நாடு சிக்கினால் என்ன ஆகும் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக உணர வேண்டும். சார், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அதாவது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் இந்த கொலை சம்பந்தமாக ரஞ்சித் ட்விட்டர் வலைத்தளத்துல சில கேள்விகள் கேட்டிருந்தாரு. இதை பார்த்த அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சிருந்தாரு. அரசியல்வாதியா இருந்தா எனக்கு அவரை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ பொதுமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இதே நிலைதானா சார்? ஓட்டு வாங்குற போது மட்டும் அவருக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஓட்டு ஊழ்ந்ததுக்கு அப்புறம் அவர் யாருன்னு தெரியாது. உண்மையை பேசுறாரு ஒரு சேஞ்சுக்கு அமைச்சர், அது வரைக்கும் பாராட்டுகள். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லுவாரு. அவர் படம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, அதுவும் சொந்த அந்த ஏரியால இருந்தே வரவருன்னு தான் நினைக்கிறேன். அவர் எடுத்த மெட்ராஸ் படம் நல்லா இருந்ததுன்னு பேசியிருப்பாரு. இப்ப எதுவும் எலெக்ஷன்லாம் இங்க பக்கத்துல இல்ல, அதனால அவர் யாருன்னு கேட்கலாம். உண்மையை பேசுறாரு இல்ல, அந்த விஷயத்துக்கு அது மட்டும் பாராட்டலாம். அதே மாதிரி அதை சப்போர்ட் பண்ணிய அந்த நபருக்கும் இந்த மாதிரியான உண்மையான முகங்கள் அவருக்கு தெரியும் போது அவருக்கும் சில பாடங்கள் புகட்டப்படுகிறது. அது அவருக்கும் அது இனிமேல் புரியும்னு நான் நினைக்கிறேன். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் இன்று ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு, ராஜேந்திர சோழன் இருந்தாரு, அவர் இருப்பதற்கான அடையாளமாக கோவில்கள், செப்பேடுகள், இந்த வரலாற்று கல்வெட்டுகள், அது மூலமாலாம் அவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவருக்கான பிறந்த நாள் கொண்டாட்டங்களையோ மற்றொன்றையும் நம்ம செய்யலாம். ராமர் இருந்தாருக்கான வரலாறு இருக்கா? ராமர் ஒரு அவதாரமா இருந்தா மனிதனா இருக்க முடியாது, மனிதனா இருந்தா அவதாரமா இருக்க முடியாது. அப்புறம் எப்படி அவரு இருப்பாரு இங்க மனிதன் போல இருக்க முடியும்? சோ அப்ப ராமருக்கான வரலாறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்கள் பார்வை? அவரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக வரலாறை படித்திருக்கிறாரா பள்ளியில் எனக்கு தெரியலங்க. அவரு காலேஜ்ல என்ன டிகிரி படிச்சாருன்னு நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஒண்ணு நன்றாக தெரியும், 11ஆம் நூற்றாண்டு பிரகதீஸ்வரர் கோவில் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, உலகத்துல ஹெரிட்டேஜ் சைட்ல 11வது செஞ்சுரியில கட்டிய இவர்கள் சோழர்கள் 3வது செஞ்சுரியில இருந்து 13வது செஞ்சுரி வரைக்கும் இருக்காங்க. அவங்க ஆண்டிருக்காங்க சோழ டைனாசிட்டி. 11வது செஞ்சுரி போது அவர்கள் இந்த பிரகதீஸ்வர் கோயில் கட்டின போது ராமருக்கு ஒரு 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 சன்னதியை கட்டியிருக்காரு அந்த ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு அரியலூர் தமிழ்நாடுல இருக்குன்னு அவர் நிச்சயமா அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் ஒரு 11வது செஞ்சுரியில ராமருக்கு கோவில் கட்டியிருக்காங்க இந்த ராஜராஜ சோழர்கள். அப்புறம் திருவரங்கம் கோவில் ஸ்ரீரங்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த கோவில்ல கூட ராமருக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு. அதாவது இந்த எல்லா மிகப்பெரிய கோவில்கள் இதெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய கோவில்ல இந்த சோழர்கள் கட்டிய கோவில்ல இந்த ராமருக்கான ஒரு சன்னதியை கட்டியிருக்காங்கன்னு சொன்னா அமைச்சர் இதை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அவர் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா அவர் எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருக்கட்டும். அவருக்கு வேணால் வரலாறு நிச்சயமாக அமைச்சராக இருப்பதற்கு முன் இல்லையே தவிர நிச்சயமாக ராமருக்கோ சோழருக்கோ வரலாறு இல்லாமல் இல்லை. ஸோ அதை அவர் இதை நான் படித்ததை யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் படித்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இவர்கள் பகுத்தறிவு பேசுவார்கள். பகுத்தறிவு பேசுபவர்கள் அந்த பகுத்தறிவு பேசுபவர்களை கேட்பவர்கள் இதை முதல்ல போய் செய்யணும். இது உண்மையா இல்லையா என்று பகிர்ந்து அறிந்து புரிந்து கொள்ளட்டும். அதுக்கப்புறம் இவங்க பகுத்தறிவை பற்றி பேசலாம். ஸோ இதுதான் உண்மை. ராமருக்கு அந்த ராஜராஜ சோழர்கள் கட்டிய கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதிகளே
சான்று ராமர் இருந்தாரா இல்லையா என்பதற்கான சான்றாக இருக்கிறது. சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி சார்.